கேலக்ஸி வாரியர்ஸ் மைட்டி பவர் ஸ்டார்ஸ் எப்படியாவது அடையணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுல ஒரு புது சிக்கல் வந்து புது ஜெனரேஷன் ஹீரோஸ் உருவானாங்க. இது மார்பிங் டைம். அவங்க பவர் ரேஞ்சர்ஸா உருமாறினாங்க. கெட்ட சக்திகளை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாங்க. அதுல வெற்றி கிடைச்சது. அதுல ஒரு பெரிய வில்லனை எதிர்த்து போராடும் போது அந்த வெற்றி அவங்களுக்கு இன்னொரு பெரிய வலிமையை கொடுத்துச்சு. பவர் ரேஞ்சர்ஸோட மொத்த பவரையும் பயன்படுத்தி அந்த வில்லனை அவங்க அழிச்சிட்டாங்க. அது மூலமா பிரிசம்குள்ள பவர் ரேஞ்சர்ஸோட ஸ்மாப்ஸ் மாட்டிக்கிச்சு. வில்லன் அழிஞ்சதுனால அது தேவையில்லைன்னு நினைச்சாங்க பவர் ரேஞ்சர்ஸ். அங்கதான் ஒரு சின்ன மாற்றம். இயல்பு நிலைக்கு அவங்க திரும்பி இருந்தாலும் அந்த கூட்டத்துல ஒரு தீய சக்தி தப்பிச்சிருக்கு. ஒரு வழியா வான்கோல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். என்ன நடக்குது அங்க? ஏதோ அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பாரு. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் செக் பண்ணு. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இங்க பாருங்க. இது டிஃபரண்டான யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? என்னது அது? அது ஒரு ஸ்பேஸ் ஷிப். அது அங்க ஸ்டக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அத பாருங்களேன். அது ஒரு அழகான ஆஸ்ட்ராய்டா இருக்கு. அத நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது சூப்பர் நிஞ்சா ஸ்டைல்ல இருந்து செய்யப்பட்டதா இருக்கு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வாங்க. வரேன். நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன். இது ரொம்ப ரியலா இருக்கு. கொஞ்சம் அமைதியா வரியா? இதுல இருந்து எல்லாரும் ஒருவேளை அழிஞ்சு போயிட்டு ஆஸ்ட்ராய்டும் அழிய போதும் என்னவோ. அப்படிலாம் இல்ல. எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. பரவாயில்லையே, இந்த ஸ்டேஜ் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. இங்கதான் அவங்க ஷோலாம் நடத்துவாங்க போல இருக்கு. என்னது கேலக்ஸி வாரியர்ஸ்? அற்புதம். இந்த இடத்தை நான் அபகரிச்சு இத ஆட்டைய போட போறேன். நீ அப்படி பண்றதுக்கு உன்னை நான் விட்டாதானே? அது இருக்கட்டும். நீங்க யாரு? உங்களுக்கு நான் மேடம் வாரியர்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்கிட்ட மட்டும் நீ வச்சுக்கிட்ட உன் வாழ்க்கைய அழிச்சிருவேன். உங்களுக்கு நான் மேடம் வாரியர்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்கிட்ட நீ வச்சுக்கணும்னு நினைச்ச உன்னை நான் அழிச்சிருவேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட மோதிரத்துக்காக வரல. இந்த ஷிப்ப பார்த்தேன். இதுல யாரும் இல்லன்னு நினைச்சேன். இது அழிய போற நிலைமையில இருக்கிறதுனால எடுத்துக்க நினைச்சேன். ஏன்னா இது அழிஞ்சா இந்த இடமே அழிஞ்சு போயிடும். நாங்க ஒண்ணும் மொக்கைய வச்சுக்கல. அதை எப்படி வச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. உங்க ஷிப்ல இருக்கிற ஃபால்ட்ட கூட நான் சரி பண்ணி தரேன். இது ஒர்த்லெஸ்ஸா இருக்கு. இத நான் ஒர்த்தா மாத்தி காட்டுறேன். இத உங்களுக்கு புத்தம் புது பொலிவா நான் ஆக்கி காட்டுறேன். ஆமா, இப்ப என்ன வேணும்னு சொல்ற? அது வந்து என் மனைவி சாண்ட்ராக்கு ராக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கிற பிரத்யேகமான ராக்ஸை எனக்கு கொடுக்கணும். என்ன சொல்ற? ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. ஆமா ஆமா, ராக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ராக்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வேணும். ஆமா வேணும். ஆமா உண்மைதான். அவங்களுக்கு ராக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம டீல் போட்டுக்கலாம். பிரமாதம். கலக்கிட்டீங்க. எல்லா பிரச்சனையும் ஒன்னா கொண்டு வாங்க. அவங்கள வச்சுதான் இந்த வேலையை பர்ஃபெக்ட்டா முடிச்சாகணும். ஏன் எல்லாரும் சும்மா நிக்கிறீங்க? அவர் சொன்னது கேக்கல. இந்த பிசினஸ் பர்ஃபெக்ட்டா முடிச்சு காட்டுறேன். எஸ் எஸ், சொன்னது அதே மாதிரி முடிச்சு காமிச்சா போதும். என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். நான் எப்பவுமே உங்களுக்கு நேர்மையா நடந்துப்பேன். என் கூட இருக்க எல்லாருமே எனக்கு எப்பவுமே உதவியா தான் இருப்பாங்க. ஆனா நான் உதவியோட சேர்த்து உங்களுக்கு நேர்மையா இருப்பேன். ஆஸ்ட்ராய்ட பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை நீங்க நம்பாதீங்க. அப்படியா? அப்ப இன்னும் எனக்கு மேல சொல்லு. உன்னை நம்புறேன். தேங்க் யூ. உங்களுக்கு நிஞ்சா சூப்பர் ஸ்டீல பத்தி ஏதாவது முன்ன பின்ன தெரியுமா? என்னது சூப்பர் ஸ்டீலா? அட, அத கேக்குறதுக்கு நல்லா இருக்கே. அப்படின்னா நீங்க ஆடியன்ஸை ஏமாத்திருக்கீங்க, அப்படிதானே? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது இதுக்காக தான். கலக்கிட்டீங்க. ஆமா ஆமா, மீ டூ. அந்த ஆஸ்ட்ராய்டு மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்க ரொம்ப பெரிய ஆளா நாம தான் இருப்போம். என்கிட்டயே பேரம் பேசி என்னை ஏமாத்த பார்த்தானா அவன்?
அவனை என்ன பண்றேன்னு பாரு. அதுல இருக்கிற சூப்பர் ஸ்டீல் எல்லாத்தையும் ஆஸ்ட்ராய்ட்ல நான் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு இத நிச்சயமா பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட சொல்லுவேன். இது ரொம்ப அழகா இருக்கு. இத பாக்கும்போதுதான் எனக்கு தைரியம் வருது. ரேஞ்சர்ஸால கூட என்ன தடுத்து நிறுத்த முடியாது. உன் மேல இப்பவே நம்பிக்கை வச்சிருக்கேன். தேங்க்ஸ் a lot மேடம். கதவை சீக்கிரம் தரங்க. எல்கோர், இதோ வந்துட்டேன் மேடம். உங்களுக்கு பணியாற்ற காத்துக்கிட்டு இருக்கேன். கேலக்சி வாரியர்ஸ் எல்லாரையும் மறுபடியும் கூப்பிடு. வாவ், கேட்கவே அருமையா இருக்கு மேடம். இது அப்படியே பார்க்காம செஞ்சு முடிச்சிடுறேன். ஓகே, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் மேடம். நெக்ஸஸ் பிரசன்ட் நான் அடுத்தபடி கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். அந்த ரேஞ்சர்ஸ்க்கு பதிலடி கொடுக்கறேன். இந்த சம்மர் உண்மையிலே நல்லா இருந்தது. திரும்ப இங்க வந்ததுதான் சந்தோஷமா இருக்கு. அட, நம்ம கிளாஸ் ஸ்கூல் எதுவுமே சுத்தமா மாறவே இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கு, ஆனா எதுவுமே இது வரைக்கும் மாறவே இல்ல. பிரமாதம். எது எப்படியோ இது இருக்க வேண்டிய இடத்துல நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் காய்ஸ், நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். Bye, Dad. நம்ம இங்க திரும்பி வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. யாரெல்லாம் பசியோட இருக்கீங்க? ஓ, நான் பசியோட இருக்கேன். உங்களுக்காக லஞ்ச் கொண்டு வந்துட்டோம். இந்தாங்க, இதை எடுத்துக்கங்க. அட என்னது? மான்ஸ்டர்ஸை கண்டுபிடிக்கும் அற்புதமான கண்டுபிடிப்பு. அதுல உள்ள ட்ரைட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எங்களோட கண்டுபிடிப்பை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த மான்ஸ்டரும் மனுஷங்கள பிடிக்கவே முடியாது. நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா, எப்படின்னு சொல்லட்டுமா? இது விக்டர் மாண்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்ச பவர் பெப்பர் ஸ்ப்ரே. இதுல இருக்கிற பவர் சும்மா தாறுமாறா இருக்கும். பவர் மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்க வாங்க வேண்டியதுலாம் எங்களோட ஸ்பெஷல் ஃபார்முலா கிரீம் தான். என் வயசான பாட்டி, மான்ஸ்டரை பாத்தீங்களா? ஒரு சிங்கிள் மான்ஸ்டரை கூட நான் பார்க்கல. அதுக்கு காரணம் இந்த ஸ்ப்ரே தான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஸ்ப்ரேயை வாங்கிக்கங்க. வாங்குங்க, மறக்காம வாங்கிக்கங்க. ஆமா, எப்படி பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா, உண்மைதான். ஆனா மக்களை பாருங்க, என்ன சொன்னாலும் நம்பி அதை வாங்கிடுறாங்க. இவங்கள முதல்ல திருத்தி ஆகணும். கேளுங்க ப்ளீஸ். இந்த வருஷம் நாங்க ஸ்கூல்ல திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம். எதுக்காகனா நாங்க ஓவர் நைட்லயே அம்பானி ஆயிட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க மிரக்கல் மான்ஸ்டர் ஸ்ப்ரே வித்துட்டோம். இதுக்கெல்லாம் எது கை தட்டுறீங்க? நல்லது பண்ணி தான் இந்த காசை சம்பாதிச்சிருக்கோம். எந்த கெடுதலும் பண்ணல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அத தம்பி சொல்லுவாப்ல. நாங்க எங்க கையாலேயே குடுக்குறோம். $1 million மதிப்புள்ள ஒரு பெரிய செக். எடுத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. ஓ வாவ், ஓ சூப்பர். இதுக்கு நாங்க ஒரு பேர் கூட வச்சோம், விக்டர் அண்ட் மாண்டி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். எப்படி இருக்கே? நல்லா இருக்கா? கை இந்த தட்டுங்க. பேரை மாத்திட்டீங்கனாலே கலை கட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிற ஸ்ப்ரேய நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? எப்படி தயாரிச்சீங்க? ஆமா, குட் பாயிண்ட். ஏய், ஒரு நிமிஷம் இரு. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் வந்தது. என்னது? ஆனா கடவுளே, தெரியாம நான் கேட்டுட்டேன். எந்த நேரத்துல எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? நீங்க எங்க ஆளுங்க இல்லையா? பிரிசனர்ஸா? ஐயோ பாஸ், காப்பாத்துங்க. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. அது எங்களோட சீக்ரெட் வெப்பன் மாதிரி. அதெல்லாம் போய் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா என்ன? சொல்லுங்க. ஆமா ஆமா, எங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் அதுதான். அது சொல்லிட்டோம்னா எல்லாம் ஃப்ளாப் போய் மண்டி. எது எப்படியாங்க? நாங்க அதை நல்லதுக்கு தான் தயாரிச்சிருக்கோம். எங்களை நம்பி நீங்க யூஸ் பண்ணீங்க, நல்லா இருப்பீங்க. கைஸ், நாம இப்ப பேஸ்க்கு போயாகணும். இது முக்கியமான விஷயமா. நீங்க கொடுத்த செக் மட்டும் யூஸ் ஆகலனா உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். இந்த மெசேஜஸ் எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. என்னாச்சு? இப்ப வந்திருக்கிற மெசேஜ் படி பார்த்தா ஸ்கேனர்ல எல்லாம் தப்பா இருக்கு. வாவ், ஓ நோ, ஏதோ ஒன்னு டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நாம பார்த்ததே கிடையாது. என்னது? ஹேய், ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நீங்க திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ இல்லாம லைஃபே ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஹேய், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பேஸ் டாக்ஸியை ஓட்டுறது எனக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுதுப்பா.
சோ என்ன விசிட் இது? அன்பார்ச்சுனேட்லி இந்த தடவை நான் பேட் நியூஸோட தான் வந்திருக்கேன். அந்த மட்டமான மோசமான கேலக்ஸி வாரியர் டீம் இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப வந்துட்டாங்க. அது சாத்தியமே இல்ல. நாங்க அதை அழிச்சிட்டோமே. நம்பவே முடியல. சரி இருங்க, உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டுறேன். இந்த சீசனை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். இது அந்த ஓடிஎஸ். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நெக்ஸஸ் பிரிசன்ல இருந்து நம்ம ஆளுங்களை எல்லாரையும் மறுபடியும் கொண்டு வந்து இந்த தடவை பவர் ரேஞ்சர்ஸையும் அந்த உலகத்தையும் ஆட்டி படிக்கிறதுக்கு தேவையானதை பண்ணணும். கம் ஆன் गाइस, வெளிய வாங்க, வெளிய வாங்க. சீக்கிரம் வாங்க. எப்படியோ ஒரு வழியா எனக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. எப்படியோ கிடைச்சிடுச்சு. என்னால சுதந்திர காத்த சுவாசிக்க முடியுது. நீங்க சொல்லுங்க, பூமியா நான் ஃபுட்பால் விளையாடணும்னால அதை விளையாடுறேன். சீக்கிரமே மில்கி வே கேலக்ஸில உங்களுக்கு தேவையான இந்த ஷோ நடக்க போகுது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க மறுபடியும் ஆஸ்ட்ராய்டு தான் தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் இந்த நிஞ்சா ஷீல்டு அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்களோட அந்த வாகனம் உடைஞ்சு போயிருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு கண்டிப்பா இது அவங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா அவங்க வருவாங்க. மறுபடியும் நம்ம அவங்க கிட்ட சண்டை போடணும். நம்ம கிட்ட தான் பவர் ஸ்டார்ஸ் இல்லையே, என்ன பண்றது? நாம முதல்ல பிரிசனை மறைச்சு வைக்கணும், அதுதான் முக்கியம். அப்பதான் ஓடிஎஸ்ஸால கண்டுபிடிக்க முடியாதா? அப்படி இல்லனா நாம இத நம்மளோட ட்ராப்பா கூட யூஸ் பண்ணலாம், அவங்கள பிடிக்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி. இத மறைச்சு வைக்கிறோம், அவங்கள பிடிச்சும் காட்டுறோம். ரேஞ்சர்ஸ், நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அவசியமே இல்ல. இத பாருங்க. என்ன நடக்குதுங்க? ஓ, அங்க இருக்கு. அந்த பஸ் கேம்ப்ஸ கண்டுபிடிச்சாச்சு. வாவ், இதுதான் பூமியா? பண்ணிடுறோம் மேடம். அந்த மாஸ்டர் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. கவலைப்படாத, நம்ம அந்த மான்ஸ்டர்ஸ் மேல ஸ்ப்ரே அடிச்சு கொண்டுடலாம். இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. ரொம்ப பக்கத்துல இங்க இருக்கு. அந்த ஸ்டாச்சுல இருக்கு. உங்களை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். யா, உங்களை பார்த்து பயந்து ஓட மாட்டோம். என்ன ஸ்மெல் இது? யாராவது இங்க ஃபாட் பண்ணீங்களா? மேடம், அத நீங்க தான் பண்ணீங்க. என்னது நானா? நான்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்படியே பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி பேட் ஸ்மெல் எல்லாம் வராது. இல்ல மேடம், போது நிறுத்துங்க. இதுக்கு காரணம் ஹியூமன்ஸ். அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இத மொத்தமா என்னால மாத்த முடியும். முடியல. இது வேலை செய்யல. இதால ஒண்ணுமே நடக்கவே இல்ல. இது வெறும் குப்பை. மக்களை ரொம்ப ஈஸியா பயமுறுத்திட முடியும். ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரம். ஒரு கூண்டு வரணும். மேடம், அந்த ஸ்டாச்சு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், என்ன ரேஞ்சர்ஸ் நீங்களா? அச்சச்சோ, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு ஈஸியா என்ன கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சது தப்பு. நீ பண்றது தப்புன்னு உனக்கு தெரியல? அவங்கள இக்னோர் பண்ணுங்க. நாம செய்யறதுக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. அத நாம பாப்போம். இந்த செலக்ட் இருக்கிறது எனக்கு வேணும். வாவ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இததான் நான் தேடினேன். இப்ப பவர் ஜஸ்ட் பவரும் இல்ல. இதுதான் சரியான நேரம். இத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரசனை நான் ஈவள மாத்த போறேன். அவன் அந்த பிரிசம கட்டுப்படுத்திட்டா. ஆமா, நான் இப்ப என்னோட புது விதமான பவர் ஸ்டார்ஸ உருவாக்க போறேன். அது கோல்டு நெட்ஸ்ல இருந்ததோட ரொம்ப பவரா இருக்கும், சக்தி வாய்ந்ததா இருக்கும். நான் கண்டுபிடிச்சத உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் நிஞ்சா சூப்பர் ஸ்டீல். நிஞ்சா சூப்பர் ஸ்டீல் அங்க எப்படி? இதுல இருக்க பவர் எல்லாத்தையும் நான் எடுக்க போறேன். இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. இததான் நான் எதிர்பார்த்தேன். அவ டார்க் மேஜிக்க வச்சு நிஞ்சா ஸ்டார்ஸை இப்ப உருவாக்கிட்டு இருக்கா. இப்பவே நாம இதை விட்டு முதல்ல வெளியில போயாகணும். ஆமா, இந்த குண்ட வளைக்கணும். என்னாலே நம்ப முடியல. என்ன நடக்குதுங்க? எனக்கு அந்த சூப்பர் ஸ்டீல் வேணும். நம்ம இது சீக்கிரமா எடுக்கணும் காய்ஸ். நான் எடுத்துறேன். முதல்ல அதுல இருந்து நீ கையை எடு. சொல்றது சரி. இந்த சூப்பர் ஸ்டீல் இங்க இருந்து போக வைக்கணும். இல்ல, நான்
சும்மா உங்களை விட நாங்க சும்மா விட மாட்டோம் ரேஞ்சர்ஸ். டேய் சீக்கிரமா கேட்ச் பண்ணி, நான் உனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன். நான் பிடிச்சிட்டேன். உங்களால அந்த பவர் ஸ்டார்ஸ் இல்லாம எதையும் பண்ண முடியாது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் உங்க கதையை பிடிக்கிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். என்னோட ஸ்மெல் இதுல கம்ப்ளீட் ஆக போகுது. என்னோட ஸ்மெல் வீணா போயிடுச்சு. மேடம் நான் பாத்துக்கிறேன் அவனை. நானும் வரேன். இப்ப நாம என்ன பண்றது? ஓ, அந்த சூப்பர் ஸ்டீலுக்கு என்னாச்சு? பவர் ஸ்டார்ஸ். ஹேய், செமையா இருக்குல்ல? கூடவே எனக்கு லைன் ஃபயர் ஆர்மர் ஸ்டாரும் கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பிரிசமே கொடுத்துருச்சு. திருப்பி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப எங்களோட ஸ்டார்ஸும் கிடைச்சிருச்சு, சூப்பர் ஸ்டீலும் கிடைச்சிருச்சு. உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, அப்படி நடக்க கூடாது. உனக்கு சாம்பியன் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அவங்கள அடிச்சு நொறுக்கு. எனக்கு அந்த ஸ்டார்ஸ் வேணும். உங்க ஓவரான ஆட்டத்துக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும். இவன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். இது மார்பிங் டைம். பவர் ஸ்டார் ஓகே ரெடி நிஞ்சா ஸ்ப்ரே. நிஞ்சா ரேஞ்சர்ஸ் இருக்கும்போது யாருக்கும் டேஞ்சர் இல்ல. உன் கதையை முடிக்கணும். பார்த்து ஜாக்கிரதை. தப்பு பண்ணிட்டீங்க. கொஞ்சம் இருக்க. அவங்கள எப்படி தோக்கடிக்கணும் நமக்கு தான் தெரியுமே. நம்ம ஒன்னா சேர்ந்தா போதும், அவங்கள தோக்கடிச்சிடலாம். நிஞ்சா ஸ்பின். Lion Fire Roaring Power. Lion Fire Red. நீங்க என்னத்த சுத்தி காட்டினாலும் நான் அசர மாட்டேன். Ninja Blasters Unleashed. இது என்னோட டைம். Rockstar Locate. Ninja Spin. Ninja Star Mode. கதையை முடிக்க வேண்டியதான். Lion Fire Armor Star Locate. Ninja Spin, Lion Power, Final Strike. ஷோ முடிஞ்சது. நிக்காலக்கிட்ட நண்பா. இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஷோரூம் கலம் கட்டது போங்க. நாம ஏற்கனவே மிஸ் பண்ணது எல்லாமே திரும்ப நடக்க போகுது. ஒரே ஒரு பட்டன் அழுத்த போறேன். அவன் இப்ப மறுபடியும் பெருசா வந்திருக்கா. நம்ம ஒண்ணு சேர வேண்டியதுதான். நல்ல ஐடியா தான். இது நம்ம ஜோட்ஸ கூப்பிட வேண்டிய டைம். லைன் ஃபயர் ஜோட் ஸ்டார் லாக் இன். நிஞ்சா ஸ்பின். வெளியில வா. வா. லைன் ஃபயர் மெகா ஜோன் எனர்ஜைஸ். வா, உன் கதையை முடிக்கிறேன். பாருங்க என் கண்ணோட பவர. அதையும் பாத்துடலாம். இந்த ஜோன்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. இது என்னோட டர்ன். உன்னை காலி பண்ண வேண்டியதா. Lion Fire Slash. Final attack. ஷோ முடிஞ்சது. நிஞ்சா ஸ்பின் பண்ணிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? என்ன நடக்குது அங்க? முதல்ல அதை ஆஃப் பண்ணி தொலை. என்னாலயும் அதை பார்க்க முடியல. ரொம்ப சுலபமா இந்த யூனிவர்ஸ் ஆளணும்னு நினைச்சேன். அது என்னால இப்ப முடியல. மறுபடியும் இந்த யூனிவர்ஸை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன். நான் பண்ணியே தீருவேன்.
and a 1 and a 2. இப்ப தூக்கலாம். அப்படிதான். பாத்துறமா. அப்படிதான். இந்த இடத்துல தான் அது இருக்கணும். எப்படியோ நமக்கு திரும்ப பவர்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த வாட்டி நம்ம எதிரி அந்த ஓடியஸ். நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க இருப்பீங்களா இல்ல லைன் கேலக்ஸிக்கு போறீங்களா? ஏன்னா எங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. நான் எங்கேயும் போகல. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்கெல்லாம் இங்க இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? அதாவது பெப்பர் இல்லாத ஆம்லெட் மாதிரி ஆயிடும்ல. அது மட்டும் இல்ல, சில்லுன்னு இல்லாத ஐஸ் மாதிரி ஆயிடும். நான் இருக்கேன் ரேஞ்சர்ஸ், உங்க கூட எப்பவும் இருப்பேன், எவ்வளவு காலம் ஆனாலும். ஒட்டுமொத்த டீமும் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப இன்னொரு முறை அதை சொல்லு. வெல் ஓகே, நீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பண்ணது ஸ்கேம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு போல. மண்டையா விட்டுறாதடா. வாடா ஒண்ண வச்சுக்கிறோம். ஆமா, நல்லா இருக்கு. விக்டர் மார்ட்டின் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இவட்ட நடிப்போம். நீங்க கொடுத்த செக்ல எதுவுமே இல்லையே. சாரி மேடம், நாங்க நிறைய ரீஃபண்ட் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. அம்பானி ரேஞ்சில இருந்து ஆட்டோக்காரன் ரேஞ்சுக்கு வந்துட்டோம். ஓ, நீங்க வேணா அதுக்கு பதிலா இவனை வச்சுக்கிறீங்களா? என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் படாத பாடுபடுவீங்க. விட்டுருங்க மேடம், எங்க ஒண்ணுமே இல்ல. எங்களுக்குள்ள சத்தியங்க, எங்க ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே, இந்தாங்க, இதுதான் உங்களோட கேஜ் வால்ஸ். தேங்க்ஸ் மேடம். எனக்கு தான் அவனுக்குள்ளே இருக்க போறோமா? இப்பதான் கண்ணே தெளிவா தெரியுது. மாட்டி கண்ட நேரத்துல என்னடா நீ இங்க வாக்கில இருக்க? அம்மா பாஸ், காப்பாத்துங்க பாஸ். இது மொத்த மான்ஸ்டர்ல எல்லாரும் ஓடிடுவாங்க.